தென் யார் நீ? நல்லா இருக்கிறியா? ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்பிட்டோம். சிங்கப்பூருக்கு யாரெல்லாம் கிளம்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய பசங்களும் தான் கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து அலோனாக தான் நாங்கள் போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து சிங்கப்பூருக்கு அலோனாக தான் போவோம். ஸோ அப்படி போகும்போது எங்களோட ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வந்து நான் பசங்களோட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இந்த விலாகில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். Pride of Coimbatore. Annapurani. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மார்னிங் 9:50க்கே ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஒரு 7க்குனா வந்து நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ப்ராசஸ்னால் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நம்மளோட பேக்கேஜ் வந்து செக் பண்ணுறது, வெயிட் செக் பண்ணுறது, அடுத்து செக்இன் பண்ணுறது, இமிக்ரேஷன், ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது கேட்டுக்கே வந்துட்டோம். கேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மார்னிங்கே வந்ததுனால நமக்கு வந்து பசிக்கும்ல, அதனால அங்கே ஏர்போர்ட்லேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அன்னபூர்ணா வந்து இருந்தது. ஸோ அன்னபூர்ணாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரவா கிச்சடி, பொங்கல், இட்லி அண்ட் வடை, இது 3மே வாங்கிட்டு நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஃப்ளைட் வருது பாருங்கள். இந்த இண்டிகோவில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து ஃப்ளைட்டே வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து எங்கே ப்ளேஸ் ஆகணுமோ அங்கே வந்து நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம், ஃப்ளைட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலாம். யாரும் கண்டுக்கல. 2 பிளேட்டா? Side 1 to check. Requesting all remaining passengers, please proceed for boarding to gate number 2 in the first floor. கேட் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளோஸராக நல்லா அழகாக பார்க்க முடியுது இந்த ஃப்ளைட்டு. இந்த தடவை நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ. ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் போகிறோம். பிரைட்டாக இருக்கா? ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. நம்ம வந்து நம்மளோட சீட்லேயே நம்ம வந்து உக்காந்தாச்சு. இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃப்ளைட்டு தாங்க. நம்மளோட சீட்டு கூட பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்கூட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இது ஓவரால் இங்கே ஓகேவாக இருந்தது. ஃப்ளைட் இப்போது டேக் ஆஃப் ஆகுது. அதுதான் இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப க்ளோஸாக இது நம்ம டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ டேக் ஆஃப் ஆகிறதையும் நீங்களும் பார்க்கலாம்.
டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வந்து மேலே பறந்துட்டுருக்கு. கொக்கு பரப்பர கோழி பரப்பர அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃப்ளைட்டும் வந்து பறந்துட்டுருக்கு. ஃப்ளைட்டில் நம்மளும் பறந்துட்டுருக்கோம். கோயம்புத்தூர் சிட்டியே இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம மேலே போகும்போது எல்லாமே நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம மேலே போக 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 அடுத்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து அது சின்னதாக தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு நான் போகும்போது அதுதான் நான் எப்போவுமே வந்து நான் நினச்சிப்பேன். இண்டிகோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்னால் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 ஹவர்லேயே வந்து நமக்கு சென்னை வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ உள்ளேயும் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஃபன்னாகவும் இருந்தது. அடுத்து வந்து நம்ம லேண்டிங்க்கும் வந்துட்டோம். அந்த லேண்டிங்க்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகோ எவ்வளோ கேவலமாக இருக்கு. அந்த ஏர் பஸ்ஸில் தான் ஒயர் கட்டச்சு ஆறு போகுது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அங்கே பாரு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உனக்கு தெரியல, நானும் பண்ண முடியாது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் முடியுது. சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேருந்து நம்ம இறங்கி போகும்போது ஆன் த வேல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பசங்க கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போனோம். சாந்தியன் வெட்டியாக இங்கே இந்த இடத்துல வெட்டியாக இருப்பான். மென்டல். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப வருஷமாகவே நம்ம வந்து இப்போது சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம பசங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதும் இந்த மாதிரி ஃப்ளைட்டு ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 2 பசங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அது எல்லாமே தாண்டி இப்போ வந்து என்னோடய பசங்க நல்லா வளர்ந்து வந்த பிறகு இப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நமக்கு இந்த ட்ராவல் எல்லாம் இப்போது ரொம்ப வந்து ஈஸியாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயம்னா நான் பார்த்துக்கிறேன். ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிறது, ஒரு கேரி பண்ணுறது, சில விஷயம் எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துக்கும்போது நமக்கு அந்த ட்ராவலுங்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, எந்தெந்த விஷயத்துக்குன்னா சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம இப்போது சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ஃப்ளைட் வந்து ஏற போகிறோம். சிங்கப்பூர் போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இண்டிகோ தான். ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து அப்படியே வந்து நம்ம சிங்கப்பூர் ஃப்ளைட் வந்து ஏறிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே போகாமல் எங்களை வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ளைட் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து ஏறணும். அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம எப்படி ஒரு பஸ் ஸ்டாப் போய் நிறைய பஸ்ஸெல்லாம் பார்ப்போமோ அதே போல் இது வந்து ஒரு ஃப்ளைட் ஸ்டாப் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போதே அங்கே எல்லா ஃப்ளைட்டுமே வந்து நின்றுட்டு இருந்தது. நம்ம ரொம்ப பக்கமாக ரொம்ப க்ளோஸராக பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எல்லா ஃப்ளைட்டுமே வந்து ரொம்ப பக்கத்திலே போய் பார்க்க முடிஞ்சது. இப்போ பார்க்குறோம்ல இந்த வியூ தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பஸ்ஸும் பாருங்கள். அந்த ப்ளூ கலர் பஸ்ஸு இண்டிகோ பஸ்ஸு அவங்க வந்து பேசஞ்சர் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேசஞ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏறுற டைம் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்மளும் வந்து அந்த ஃப்ளைட்டு நியர்பை போகிறோம். இப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறோம் பாருங்கள். அந்த ஃப்ளைட்டு ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஃப்ளைட்டில் ஏறுறதே வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம வந்து போவோம். இப்போ வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் எப்படி பஸ்ஸில் போய் நம்ம ஸ்டெப்ஸில் இருந்து ஏறுவோமோ அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் இருந்து நம்ம ஏறி நம்ம அதை பார்க்குறதுக்கு அது நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
பேசஞ்சர் எல்லாம் ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடும் வந்து ஏறிட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து பாருங்கள், அங்கே வந்து நம்மளோட லக்கேஜ், அந்த பேசஞ்சரோட லக்கேஜ் எல்லாம் நம்ம போட்டிருப்போம்ல, அந்த லக்கேஜ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி, ஏன்னா ஃப்ளைட்டு வந்து நம்ம க்ளோஸாக பக்கத்தில் நிற்கிறோம்ல, ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஹேர் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எங்களோட சிக்னேச்சர் போஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோம். இந்த போஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃப்ளைட்டுக்கு இண்டிகோ கீழே வந்து அந்த ஹேர் ரிலேட்டடான ஒரு வீடியோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறிடுவோம். இந்த இடம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளைட்டில் நின்று அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய வியூ நல்ல சூப்பராக தெரிஞ்சுது. நம்ம வீட்டு பால்கனியில் நின்று பார்த்தா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வியூ தெரியுமோ, அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டில் நின்று பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 2 minutes நின்று நாங்கள் அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் அப்புறம் என்ட்ரு ஆனோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்மளோட சீட்டை பிடிச்சி உக்காந்தாச்சு. உக்காந்தோடனே டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆகிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. குட்டி குட்டியாக இருக்கு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வியூவு. நம்ம வந்து சிங்கப்பூருக்கு வந்து வந்துட்டோம், ஆனால் இன்னும் லேண்ட் ஆகலை ஃப்ளைட்டு. நைட்டு வியூ பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல மின்னல், அப்புறம் இடினா இடிச்சிட்டு இருந்தது. அந்த மின்னல் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஒரு ஸ்பார்க்கல், ஒரு கிளிட்டர் மாதிரி வந்து தெரியும் போது நமக்கு ஸ்கையில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த நைட்டு வியூவு. சிங்கப்பூர் இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து சிங்கப்பூரில் இறங்க போகிறோம்.
ஃப்ளைட்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து நடந்து போயிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இமிக்ரேஷன் தான் வந்து முடிக்கணும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கேஜ்னால் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். சிங்கப்பூர் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர் ஏர்போர்ட்டே நீங்கள் ஒரு நாளெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் ஒவ்வொரு இடமும் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து இருக்கும். விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து வியூ பண்ணுற மாதிரி இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ்னால் இருக்கும். 4 டெர்மினல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெர்மினலுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளோட இந்தியன் ஃபுட்டும் இருக்கும். எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் வந்து இங்கே வந்து கிடைக்கும். இது வந்து சுற்றி பார்க்குறதுக்கே வந்து ஒரு நாள், நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆகும். பாருங்கள், ஃபைனலி வி ரீச்டு இமிக்ரேஷன். ஸோ நம்ம இந்த இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போகிறோம். என் கூட வந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து இந்த வீடியோ மூலமாகவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர், சிங்கப்பூர்னு சொல்லிட்டு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இனி வர விலாக் ஆகட்டும் இல்லை ஷார்ட்ஸ் ஆகட்டும், இந்த சிங்கப்பூரோட வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம், சிங்கப்பூரோட வீடியோ பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.